கண்மணி அன்போட காதலன் நான் எழுதும் கடிதமே. என்ன தம்பி, இன்னைக்கு வழக்கத்துக்கு மாறா ரொம்ப ஜாலியா இருக்கீங்க. ஆமா பாஸ், லவ் மூட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நாளைக்கு என் கேர்ள் ஃப்ரெண்ட் நம்ம போய் ப்ரப்போஸ் பண்ண போறேன். அப்படியா? சரி, நாளைக்கு போறதுக்கு முன்னாடி ஷேக்ஸ்பியர் லவ் பத்தி என்ன சொல்லியிருக்காருன்னு பாத்துக்கலாமா? கண்டிப்பா தெரிஞ்சுக்கலாமே. ஓகே, நான் 3 பாயிண்ட் சொல்றேன். லவ் இஸ் ஸ்வீட் அண்ட் பெயின்ஃபுல். செகண்ட் ஒன், லவ் இஸ் பிளைண்ட். அண்ட் தேர்ட் ஒன், லவ் இஸ் நெவர் ஈஸி. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்குமே ஹாப்பினஸ் இருக்கும், அதே மாதிரி அவங்களுக்குமே சேட்னஸ் இருக்கும். அந்த எமோஷன்ஸ் எப்படி நீங்க பேலன்ஸ் பண்ணி கொண்டு போறது அப்படிங்கிறது தான் லவ். செகண்ட் பாத்தீங்கன்னா லவ் இஸ் பிளைண்ட். நீங்க லவ் பண்ண ஆரம்பிச்சு 6 மந்த்துக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே புதுசா இருக்கும். அவங்க கொடுக்குற ஒவ்வொரு சிக்னல்ஸ் எல்லாமே புதுசா இருக்கும். அது நீங்க எல்லாமே பாத்தீங்கன்னா கிரீன் சிக்னல் அப்படின்னு எடுத்துக்கூடாது. சோ நம்ம எங்க முடிக்கணும், எங்க பாத்தீங்கன்னா உஷாரா இருக்கணும், நம்ம தான் பாத்துக்கணும். தேர்ட் ஒன், லவ் இஸ் நெவர் ஈஸி. எல்லா ரிலேஷன்ஷிப்புக்குமே சாக்ரிஃபைஸ்ங்கிறது கண்டிப்பா வேணும். ஸோ நீங்க சாக்ரிஃபைஸ் பண்ணும், டிஃபிகல்டிஸ் நிறைய வரும், எல்லாமே ஓவர் கம் பண்ணி வரதான் ஒரு ட்ரூ அகுமார் கிரீன் ஃபாரஸ்ட் லவ். சரி, 3 கன்ஃபார்மா ஃபாலோ பண்ணுங்க, லவ் சக்சஸ் ஆகும். ஜலம் திருப்பி திருப்பி ஞாபகமா தான் இருக்குது. கண்ணை மூடினா இங்க வந்து நிக்கிறேன்.